வணக்கம். இன்னைக்கு புதன்கிழமை. புதன் பகவானுடைய அம்சத்துல பிறந்தவங்க யாரு? உங்க நட்சத்திரம் ஆயில்யம், கேட்டை, ரேவதியா, மிதுனம் அல்லது கன்னி உங்க ராசியா? புதன்கிழமை பிறந்தவரா? 5, 14, 23 தேதிகளில் பிறந்தவங்களா? நீங்கள்லாம் புதன் பகவானோட அம்சத்துல பிறந்திருக்கீங்க. கோயில்ல போய் பிடிச்ச சாமிக்கு நெய் விளக்கை ஏத்தி பாருங்க, நல்ல மாற்றம், நல்லா இருக்கும், பிரமாதமா இருக்கும். ஆமாங்க. எப்படி இருக்க போகிறது இந்த ராசி பலன் இப்ப பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் ரொம்ப நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் விசேஷம். உங்களுடைய பலம், விடாமுயற்சி, தைரியம், சுறுசுறுப்பு, அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 4, 6. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் நல்ல நாள். உங்களுடைய பெருந்தன்மை, புத்திகூர்மை, மனோதிடம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 1, 9. அனுகூலமான திசை மேற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, பேச்சினால வம்பு வரும், வீணா பிரச்சனை வரும். கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைங்க. ஓம் ஓம் உஷாதேவியே போற்றி, ஓம் சாயாதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 3, 2. அனுகூலமான திசை கிழக்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, தேவையற்ற வம்பு வரும், பிரச்சனை பெருசாகும். எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்ய சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமியை நினைச்சுக்கோங்க. ஓம் தாராதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 1, 5. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையற்ற வம்பு வரும், பிரச்சனை பெருசாகும். எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க. ஓம் ஞான தேவியே போற்றி. புதன் பகவானுடைய தேவி ஞான தேவி. சொல்லுங்க, தப்பிச்சுக்குவீங்க. அனுகூலமான எண் 4, 5. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, பச்சை. கன்னி ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் ரொம்ப சிறப்பு. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 2. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, கலக்கலான நாள். எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாள். உங்களுடைய வெளிப்படையான பேச்சு மரியாதையை பெறும். வீண் செலவு கிடையாது. மனசு நிம்மதியா இருக்கு, நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 7. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, அவசரப்பட்டு மாட்டிக்குவீங்க, தோத்து போக வாய்ப்பு இருக்கு. எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ முருகப்பெருமான நினைங்க. ஓம் தெய்வானையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 4. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. தனுசு ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் கலக்கல், நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 3. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை, கலக்குறீங்க,
எங்க கண்ணே பற்றும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் நல்ல நாள், நல்ல முன்னேற்றம். உங்களுடைய பலம், சுறுசுறுப்பு, வேகம், விடாமுயற்சி அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2, 6. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசைவ உணவு வேண்டாம். கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏத்தணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். வண்டி ஓட்டுறது கவனம். 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ முருகப்பெருமான நினைங்க. ஓம் மங்களனே போற்றி, ஓம் பரத்வாஜரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கவனம். அனுகூலமான எண், திசை, நரமெல்லாம் இல்லை. மீனராசிக்கார நேயர்களே, நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்கு. காரியம் சிறப்பா நடக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் பிரமாதம். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம், உங்களுடைய பெருந்தன்மை, உங்களுடைய தன்னம்பிக்கை ஜெயிக்கும். ஏங்க, இதெல்லாம் நல்ல குணம். நல்ல குணம் ஜெயிக்க தானே செய்யும். அப்படி அல்ல. நல்ல குணமும் தோற்கும், கெட்ட குணமும் சில வேளை ஜெயிக்கும். எல்லாம் கிரக நிலைகளின் அடிப்படையில் இன்னைக்கு நீங்க ஜெயிக்கிறீங்க. அனுகூலமான எண் 3, 4. அனுகூலமான திசை கிழக்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கல்யாணமான நேயர்களை, கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே மிதுனமா இருந்தாலோ, அல்லது மிதுனம் விருச்சிகமா இருந்தாலோ, அல்லது கன்னி மேஷமா இருந்தாலோ, அல்லது 2 பேர் ராசியுமே கன்னியா இருந்தாலோ, ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.